நம்மள நிறைய பேரு சங்கரன் கோவில்ல இருக்கிற கோமதி அம்மாள் கோவிலுக்கு நிச்சயமா போயிருப்போம். அதுவும் அந்த கோவில்ல வருஷம் நடக்கிற ஆடி தபசு அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழாலையும் போய் பார்க்க போயிருப்போம். இந்த ஆடி தபசுனா என்ன அப்படிங்கிறதையும், இந்த ஒரு திருவிழாவை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஒரு நாள்ல அந்த கோவிலுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த நாள்ல அந்த மாவட்டத்துக்கு வந்து லோக்கல் ஹாலிடே விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த ஆடி தபசு அப்படிங்கிறது வெறும் ஒரு சாதாரண ஒரு கோவில் திருவிழா அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அதிசயமான நிகழ்வை திரும்பவும் நினைவு கூர்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதும், ஒரு ஒரு இது வந்து ஒரு சாதாரண ஒரு கோவில் திருவிழா அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, ஒரு ஒற்றுமையையும், ஒரு சமரசத்தையும் தூக்கி பிடிக்கிற மாதிரி, அத வந்து முன்னிலைப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஆடி தபசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வீடியோல இந்த ஆடி தபசுனா என்ன அப்படிங்கிறதையும், இந்த சங்கரன் கோவில்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களையும் இந்த வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். இந்த ஆடி தபசு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆடிங்கிறது தமிழ் மாசம் ஆடி. தபசு அப்படிங்கிறது தவம். இந்த ஆடி தபசு அப்படிங்கிறது ஆடி மாசத்துல கோமதி அம்மன் வந்து ஒத்த கால்ல வந்து ஒரு தவம் இருக்கிறாங்க. அவங்க எதுக்காக தவம் இருக்கிறாங்க அப்படின்னா, சைவமும் சரி, வைணவமும் சரி ஒண்ணுதான். சிவனும் விஷ்ணுவும் வேற வேற கிடையாது. ரெண்டும் ஒரே ஒருத்தர் தான். அது அவங்க அவங்க சிவனும் விஷ்ணுவும் ஒரே மாதிரியான உருவத்துல வர வரைக்கும் இந்த தவத்தை நான் முடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒற்றை கால்ல ஒரு தவம் இருக்கிறாங்க. அப்படி தவம் இருக்கிறத பார்த்த இறைவன் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு சிவனும் விஷ்ணுவா சேர்ந்த சங்கர நாராயணர் அந்த ஒரு திருக்கோலத்துல வந்து காட்சியளிக்கிறார். இதுதான் வருஷம் இந்த ஆடி மாசம் இந்த ஆடி தபசு அன்னைக்கு இந்த விஷயத்தை தான் தபசு காட்சியில நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து வெறும் ஒரு சாதாரண ஒரு திருவிழா தானே அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதான் கிடையாது. ஏன்னா முதல்லாம் பாத்தீங்கன்னா சைவம் வைணவம் அப்படிங்கிற 2 கேட்டகரியா பிரிஞ்சு இது பண்ணிக்கிருந்தாங்களா, அப்படிலாம் கிடையாது. சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணுதான். 2 பேருமே ஒண்ணுதான். ஒரு 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 ஒற்றுமையையும் ஒரு சமரசத்தையும் நினைவுபடுத்துற மாதிரியான விஷயமா தான் இந்த விஷயம் இருக்கு. இதைத்தான் ரெகுலரா வருஷம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த சங்கரன் கோவிலுக்குள்ள சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஒண்ணு ஆடி தபசு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா 3 பீடம் இருக்கு. முக்கியமான 3 சன்னதி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒண்ணு சங்கரலிங்கம். அது வந்து சிவபெருமான் வந்து சிவலிங்க வடிவில் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு அமைப்புல இருப்பாங்க. இன்னொன்னு கோமதி அம்மன். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சங்கர நாராயணர். இந்த சங்கர நாராயணர் யாரு அப்படின்னா, ஒரு பக்கம் வலது புறம் வந்து சிவன் உருவமும், இடது புறத்துல பாத்தீங்க அப்படின்னா நாராயணன் விஷ்ணு உருவத்திலையும், சிவனும் விஷ்ணுவும் கலந்த ஒரு உருவத்துல அங்க ஒரு 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 கருவறை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி சிவனும் விஷ்ணுவும் கலந்து இருக்கிற மாதிரியான கோவில்கள் வந்து இந்தியாவிலே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுல ஒரு கோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவில். இந்த ஒரு விஷயம் ஆகட்டும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு நாகச்சுனை தீர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சுனையில குளிக்கிறாங்க அப்படின்னா பக்தர்களோட இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண பாவம் எல்லாம் கழிஞ்சிரும். அவங்களுக்கு அவங்களுக்கு மேல இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண எல்லா தவறுகளும் இதோட கழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியும், இதுக்கப்புறம் நல்லது நடக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த கோவில்ல ஒரு புத்து மண் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த புத்து மண்ணை வந்து அங்க வரக்கூடிய பக்தர்கள் வந்து புத்து மண் எடுத்துட்டு போவாங்களாம். அந்த மண்ணை வந்து ஏதாவது தோல் நோய் மாதிரி ஏதாவது இருந்தாலோ, தேம்பல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதெல்லாம் பூசுறாங்க அப்படின்னா அது சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த புத்துமண் இருக்குல்ல, அந்த புத்துமண் வீட்டுல இருந்தாலுமே அவங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்க வந்து உடல்னாலும் சரி, மனதளவுலயும் அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து சரியாயிரும் அப்படின்னு நம்பப்படுது அந்த இது. அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த கோவிலோட கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த கட்டமைப்புலயே ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்காம். ஏன் அப்படின்னா, ஆஹ் இந்தியாவுல இல்ல எப்பவுமே வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஆஹ் 2 நாள் மட்டும் சம இரவு பகல் அப்படிங்கிற ஒரு டே வரும். 2 நாள் வரும் வருஷத்துல. அது வந்து மார்ச் 20 இல்ல 21 இருக்கும். இல்லன்னா செப்டம்பர் 22 இல்ல செப்டம்பர் 23 இதா இருக்கும். இந்த 2 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் இரவு அப்படின்னா 12 மணி நேரம் பகல் கரெக்டா இருக்கும். மத்த நாள்லாம் அது மாறும் அப்படிங்கிறாங்க. ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் போய் மாறும். ஆனா இந்த 12 மணி நேரம் கரெக்டா மார்ச் 20 21 இல்ல செப்டம்பர் 22 இல்ல 23 இந்த டேக்கள்ல வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த நாட்கள்ல சூரிய உதயம் ஆகுதுல, அப்போ சூரிய உதயம் வந்து கரெக்டா சங்கர நாராயணரோட அந்த கருவறைக்குள்ள போய் விழுவும்.
அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அந்த கோயிலுக்குள்ள இருக்கு, கட்டமைப்பு இருக்கு. அப்படி விழுகிறதுக்கு ஏத்த மாதிரியான அமைப்பு அந்த கோயிலுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுதான் வருஷ வருஷம் ஆடி தவசு விஷயம் ஆகட்டும். அந்த ஆடி தவசுனா என்ன அப்படிங்கிறதும் ஆகட்டும். இத நீங்க ஒரு வெறும் ஒரு சாதாரண ஒரு ஆன்மீக விஷயமா மட்டும் கடந்துராம, இந்த ஆன்மீகம் மூலியமா மக்களோட ஒற்றுமைய இது பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த வருஷ வருஷம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒற்றுமையும், சமரசத்தையும் வளர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நெறைய பேர் ஆடி தவசு போயிருப்பாங்க. கோயில்ல சாமி கும்பிட போயிருப்பாங்க. இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கு அந்த கோயிலுக்கு பின்னாடி. இப்படி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பான அம்சம் அந்த கோயிலுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்க நம்புறேன். இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு ஆடி தபசு அப்படிங்கிறப்ப, உங்கள்ல எத்தன பேர் இங்க ஆடி தபசுக்கு போயிருக்கீங்க? இல்ல இந்த வீடியோ ஆடி தபசுக்குள்ள வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.